வரங்களை கொடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொல்லுகிறாரே. எங்களுக்கு அந்த ஒத்தாசை வரட்டாண்டவரே, எங்களுக்கு அந்த ஒத்தாசை வரட்டாண்டவரே. அந்த ஒத்தாசைக்கு நேரமாக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அது சீக்கிரமாய் செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இதற்கு கொடுத்திருக்கிறாங்கப்பா. கொடுத்திருக்கிற கரங்களை எல்லாம் திருநாக கர்த்தர் நினைவு கூறுகிற தெய்வம். அது பலன் அவர்கள் அனுபவிக்கட்டும், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும். பரலோக ராஜ்யத்தினுடைய பெயர்கள் எழுதி வைத்திருக்கிறபடினால் உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்திலே அவருடைய பெயர் கணக்கில் வைத்திருக்கிறபடியினால் உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கூட எங்கள் தேசத்துக்காக, தேசத்துடைய ரட்சிப்புக்காக, பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, எழுப்புதலுக்காக, சமாதானத்துக்காக தகப்பனே நாங்கள் மன்றாடுகிறோம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிக்குது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே எங்கள் தேசம் மகிழ்ந்து கலிக்குறும்படியாய், தேசத்தில் ஒரு மாபெரும் வல்லமைகளை ஊற்றும்படியாய், மகிமைகளை ஊற்றும்படியாய் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் தேவனுடைய ஆளுகை கடந்து வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே இவைகளுடன் குமரி வரை இருக்கிறதான எல்லா தகவலே ஆவியான பட்டணங்கள் கிராமங்களை பரிசுத்த ஆவியான சுத்திகரிக்கபடியாய் மன்றாடுகிறவர்களை சொத்தரிக்கிறோம். ஒரு மாபெரும் ரட்சிப்பு ஊற்றப்படுவதாக, ரட்சத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக. சத்தியத்தில் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே. அந்த சத்தியம் எங்கள் தேசத்தை விடுதலையாக்கட்டும், எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும், எங்கள் தேசம் வருகிற அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வலிய போக்கை உண்டாக்கி தரும்படியா செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே உனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் இந்தியாவுக்காக கர்த்தாவே நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிலுவை சுமந்தீர் அல்லவா, பாவங்களை சாதங்களை மன்னித்தீர் அல்லவா, பாவத்தில் சாதத்திலிருந்து மீட்கும்படியாக தானே எங்கள் தேசத்தில் காணப்படுகிற அருவருப்புகள், எங்கள் தேசத்தில் காணப்படுகிற விக்கிரக ஆவிகள், எங்கள் தேசத்தில் காணப்படுகிற சாத்தானுடைய கோட்டைகள், எங்கள் தேசத்தில் காணப்படுகிற எல்லா விக்கிரக ஆராதனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இப்பொழுது சபித்து நிர்மூலமாக்கி தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய அறிகிற அறிவுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் கர்த்தாவே நீ உதவி தரும்படி ஆசீர்வதிக்கிறோம். இதை நாம் தேசத்தை அழைக்காதபடி கடற்பதில் நிற்கவும் சுவரை அழைக்கத்தக்கவன் ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொன்னீங்களே, ஒருவனையும் காணவில்லை என்று மனசோகப்படுகிறவரே. கடற்பதை நாங்கள் நிற்கிறாண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நிற்கிறாண்டவரே. எங்கள் தேசத்தை அழிக்காதபடி, எங்கள் தேசத்துக்கு இரக்கத்தை காண்பிக்கபடியாய், எங்கள் தேசத்துடைய பாடங்கள் சாதங்கள் மாறும்படியாய், எங்கள் தேசத்தில் இருக்கிற கட்டான விக்கிரங்கள் மாறும்படியாய், எங்க தேசத்தில் இருக்கிற சாதனைகள் எல்லாம் மாறும்படியாய், எங்க தேசத்தில் இருக்கிற அந்தகார கிரியைகளை நிர்மூலமாக்கும்படியாய் தேவாவியானவரே நாங்கள் பிறப்பில் நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தை சுத்திகரிப்பீராக. எங்க தேசம் சுத்திகரிக்கப்படட்டும், எங்க தேசம் சுத்திகரிக்கப்படட்டும், எங்க தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். ஒவ்வொரு மாநிலங்களிலும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும், ஒவ்வொரு பட்டணங்களிலும், ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு சுத்திகரிப்பை கற்றுக்கொண்டு வந்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் செய்யப்போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிறதுக்காக எல்லா அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உயர் அதிகாரிகளை ஆவியானவரே, தேசத்தை ஆளுகின்ற அதிகாரிகள் பிரதம மந்திரி மோடி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சட்ட திட்டங்கள் உருவாகட்டும். ஏழை எளிய மக்களை கட்டாக கராட்சிக்கிற மனுஷனாக, நேசிக்கிற மனுஷனாக இந்த கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை தகவலை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மாநிலங்களில் முதலமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், எம்எல்சிகள், மாநிலங்களில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், மேஜிஸ்ட்ரேட்டுகள் எல்லாருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உயர் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னால ராஜாக்கள் அதிகாரத்தில் ஏற்படுத்தப்படுகிறார் என்று சொன்னீங்களே, நீர் ஏற்படுத்த அதிகாரிகள் நீதியோடு நேர்மையோடு தேசத்தை ஆளுகை செய்வதற்கு தேசத்தில் காணப்படுகிற லஞ்ச ஊழியல், ஏமாற்றுத்தனம், திருட்டு, கொலை, கொலை, வெறி, இவைகள் களியாட்டுகள், இவையிலிருந்து தகப்பனே ஆவியானவரே எல்லா தீவிரவாத இறக்கங்கள் இருந்து தேசத்தை கட்ட தப்புவிக்கும்படியாய் விசேஷமாய் கட்டானே ஒரு விசேஷமான நேரத்தை அதிகாரிகளுக்கு கொடுக்கபடியா ஜெபிக்கிறோம். ஒரு தானியேலை போல, தரியு ராஜாவை போல, யோரேஸ் ராஜாவை போல